ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நீலகிரி மாவட்டம் காட்டேரி பகுதியில் தடையை மீறி JCB பயன்படுத்துவதோடு பாறைகளை உடைப்பதாக புகார் எழுந்துள்ளது. நிலச்சரிவு என அறிவிக்கப்பட்ட பகுதியில் மக்கள் வீடு கட்டுவதற்கு கூட JCBயை பயன்படுத்த அனுமதிக்காத மாவட்ட நிர்வாகம் தனியார் பெரும் முதலாளிகளுக்கு மட்டும் அனுமதி அளித்தது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. அழகு நிறைந்த இடத்தில்தான் ஆபத்து அதிகம் என்பது போல மலைகளின் இளவரசி எனப்படும் நீலகிரியில் பருவமழை காலங்களில் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவது அதிகம். கடந்த 2009ஆம் ஆண்டு நீலகிரியில் பெய்த கனமழையால் பல இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு 42 பேரின் உயிரை காவு வாங்கியது. மாவட்டத்தையே பெரும் சோகத்தில் ஆழ்த்திய இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையிலும் இயற்கை வளத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையாகவும் மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பகுதி நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதியாக புவியியல் துறையினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பாறைகளை உடைப்பது, மண்ணை வெட்டி எடுப்பது, ஆழ்துளை கிணறு அமைப்பது போன்றவற்றிற்கு JCB இயந்திரம் உள்ளிட்ட கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. சிறு பள்ளம் தோண்டினாலும் கூட மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்க வேண்டும். எந்த நிலையில் பிரேமா பிரபாகரன் என்பவர் குன்னூரிலிருந்து காட்டேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பெட்ரோல் பங்க் அமைக்கும் பணிக்காக JCB பயன்படுத்த மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுள்ளார். பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு மண் அகற்றுவதாக கூறிவிட்டு அனுமதி பெற்ற தனியார் முதலாளிகளோ ரிசார்ட் கட்டுவதற்காக அனுமதியை மீறி பாறைகளை தோண்டி பாதாள குழிகளில் புதைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து புகார் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இதனால் அருகிலுள்ள தேசிய நெடுஞ்சாலை, மலையரயில் பாதை மற்றும் குடியிருப்புகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியை ஒட்டி பல நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய கீழ்ப்பகுதியில் தொடர்வண்டி பாதையும் இருக்கு, சாலை பாதையும் இருக்கு, போக்குவரத்துக்கான பாதையும் இருக்கு. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் இங்க மிகப்பெரிய அதிர்வுக்குள்ளாகும் வேலைகளை பெரிய பெரிய குழிகளை நோண்டி பாறைகளை புதைக்கிறாங்க. இங்க பெட்ரோல் பங்க் அமைக்கிறதா சொல்லி அனுமதி வாங்கி இங்க மிகப்பெரிய ரிசார்ட் கட்டுறதா எங்களுக்கு தகவல் வருது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியூஸ் தமிழில் வெளியான செய்தி எதிரொலியாக காட்டேரி பகுதியில் பெரும் பாறைகளை உடைக்க மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அனுமதி வழங்காமல் இருந்தார். ஆனால் தற்போது நிலச்சரிவு பகுதி என அறிவிக்கப்பட்ட பகுதியில் JCB இயந்திரம் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி உள்ளது. தனியார் பெரும் முதலாளிக்கு துணை போகும் வகையில் JCB இயந்திரம் பயன்படுத்த அனுமதி வழங்கியது எப்படி என வினவுகின்றனர் அப்பகுதி மக்கள். மிகப்பெரிய கனரக வாகனங்களை வைத்து இங்க இயற்கைக்கு முரணா, நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கைக்கு முரணா இங்க JCB இயந்திரங்கள் இயக்கப்படக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கும்போது மாவட்ட நிர்வாகம் எவ்வாறு இந்த ஒரு தனியார் முதலாளிக்கு JCB இயந்திரத்தை இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது மக்கள் ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு சின்ன கூரை மாத்தணும்னா கூட அனுமதி கொடுக்காத அரசு இங்க தனியார் பெருமுதலாளிகளுக்கு துணை போறதா தான் மாவட்ட நிர்வாகத்தை நாங்க கேள்வி எழுப்புறோம். இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு நான் கேட்கிறோம். பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு மண் அகற்றுவதாக கூறிவிட்டு சொகுசு விடுதிக்காக பாறைகள் தோண்டி புதைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற விதிமுறைகளை பின்பற்றி எழில் கொஞ்சம் நீலகிரியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக குன்னூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.